நான் என்ன சொல்றேன், 55 ஆண்டு காலம் உருண்டோடி 58 ஆண்டு காலம் உருண்டோடி மாறி மாறி ஆட்சியில் இருந்தோம். அம்மா கூட்டணி இல்லாமல் கடைசியாக வெற்றி பெற செய்ய வைத்தார்கள். இப்பொழுது கம்பீரமா ஏன் பேச மாட்டேன்றாங்க சார்? என்னுடைய பின்னாலே வாருங்கள் என்று சொல்ல முடியுமா? அவர் முடிச்சிட்டோம். என்னுடைய பின்னாலே வாருங்கள் என்று சொல்ல முடியுமா? நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி போயாச்சு. பிஜேபி கூடையே வச்சுக்கிட்டு பிஜேபி கொள்கை ரீதியா எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த விஜயை, தாவேகா தலைவரை இப்பொழுது நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பது என்ன நியாயம்? ஒண்ணு பிஜேபி கொடியை விட்டுணும், இல்லன்னா தாவேகா கொடியை வச்சுக்கணும், தாவேகா சொல்றதை ஏத்துக்கணும். சரி, கட்சியினுடைய நிலைப்பாடை பாருங்கள். தமிழ் ரொம்ப வேதனைப்படுறேன். ரொம்ப கீழே இறங்கி போய் சார், விஜய் கட்சி நேற்று தான் ஆரம்பிச்சார். மேடம் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. பவன் கல்யாணம் சிரஞ்சீவி. நான் இப்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 7 மாதங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் பெயரிடப்பட்ட அந்த கட்சி NT ராமாராவ் ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்ததா இல்லையா? 7 மாதங்கள் ஆட்சியில அமர்ந்து காட்டினாரா இல்லையா? NT ராமாராவ் 2 முறை பவன் கல்யாண் ஃபெயிலியர். இப்பதான் எழுச்சி நின்னார் அவர் சந்திரபாபு நாயுடுவோட. ஆந்திரா வரலாறு வேறு, இங்கே வரலாறு வேறு. நன்றி. ஒரு எடப்பாடி பழனிசாமி போற இடத்துல ஒரு தள்ளுமுள்ள வருமா? சரி, ஓகே ஓகே, நன்றி. கணக்கிலே இல்லன்னு சொல்றாரு. அது இத்தனை வருடம் ஒரு அதிமுக இருந்து அந்த அதிமுக கொச்சைப்படுத்துறது அவருக்கு மகிழ்ச்சினா அது மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். அதிமுக இன்னைக்கு சட்டசபையில ஒரு நிமிஷம் இல்ல, சிவசங்கரி தலைமையில் அதிமுக இருந்தால் நான் சொன்னதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா அது சிவசங்கரி தலைமையில இல்ல, பழனிசாமி தலைமையில இருந்தா பழனிசாமி தலைமையில அப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, இல்ல புகழேந்தி, எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை, அவர் மேல மட்டும் வெறுப்புனா தனி மனித வெறுப்பு இல்லையா? இந்த டிரைவிங்ல இந்த டிரைவர் டிரைவிங் வராத போனா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஒரு தேர்தலில் யார் முடிவு பண்ணா? பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவு பண்ணணும், நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் முடிவு பண்ணணும். அடுத்து இன்னொரு விஷயம், யாருமே கண்டுக்கலன்றத தாவேகா செய்தி தொடர்பாளர் யாரும் மறுக்கல இந்த நிமிஷம் வரைக்கும். இன்னொரு விஷயம், எந்த இடத்துலயும் நாங்க தாவேகா அழைப்போலாம் கொடுக்கல சார். இவங்களை பத்தி கவலை இல்ல, மக்கள் முடிவு செய்ய வேண்டும். மாவட்ட செயலர் விடுங்க, பொதுக்குழு விடுங்க, செயற்குழு விடுங்க, என்ன விடுங்க, உங்களை விடுங்க, மக்கள் வாக்களிக்க வேண்டும். நன்றி. தமிழ் இந்திய நிலை யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு அலைகின்ற நிலை எடப்பாடி பழனிசாமி. ஒரு கட்சி தலைவர் பேரை குறிப்பிட்டு கூட்டணின்னு சொல்லியிருக்காரா சார்? என்ன சார், ஒரு துயர சம்பவம் நடக்குது, அங்க ஒரு மனித நேயத்தோட நடந்தா இந்த கூட்டணி ஏன் சொல்லிட்டு எந்த இடத்துல கூட்டணி பத்தி நாங்க பேசல சார். கூட்டணி பத்தி பேசல. ஓகே, இருங்க. 10 பைசா பணம் கொடுக்கலீங்க, எங்க இருந்து மனித நேயம் வரும்? சரி, நன்றி. எல்லா இடங்களிலும் எல்லாம் அங்க இருக்கிற கல்வி கட்டணத்தை 10 பைசா பணம் கொடுக்கல பழனிசாமி. அந்த 41 குடும்பங்களுக்கு என்ன செய்தார்? ஏதாவது செஞ்சிருந்தா மனித நேயம். நன்றி. புகழேந்தி, வர